இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தங்கலான் படத்தோட 3 நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் விவரம். அதாவது இந்த தங்கலான் படம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 கோடியே 70 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இந்த 3 நாட்களில். ஆந்திர பிரதேசம் மற்றும் நிஜாம் இந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 85 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 85 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் 2 கோடியே 30 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நார்த் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறும் 60 லட்சத்தை மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உண்மை. 7 கோடி சம்திங், அவ்வளோதான். ஓவராலாக டோட்டலாக வேர்ல்டு வைடாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 3 நாட்களில் 37 கோடியே 30 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தங்கலான் படத்துக்கு முதல் நாள் செம்மையான ஓப்பனிங்கு. விக்ரமோட கேரியர்லேயே இந்த படத்துக்கு சமீப காலத்தில் மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. வசூலும் நல்ல வசூலாக இருந்துச்சு. ஆனால் 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே அப்படிங்கிறாலேயே வெள்ளிக்கிழமை அதோட வசூல் அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போயிடும், ஏன்னா ஹாலிடே தான் அப்படின்னு நினச்சா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. சண்டே கூட பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மாதிரி நார்மலாக தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்படியே போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா தங்கலான் படத்தோட ரிசல்ட்டு கலவையான விமர்சனங்கள். அது அப்படியே கலவையான விமர்சனம் இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாகவே மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டிமாண்டி காலனி 2 முதல் நாள் கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் டிமாண்டி காலனி 2 நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு விவாதமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கலானை விட டிமாண்டி காலனி போகலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததாலேயே தங்கலான் படத்துக்கான அந்த வசூல் குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ 3 நாட்களில் இது மிகப்பெரிய வசூலை அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 37 கோடியே 30 லட்சம் தான் வசூல் ஆகிருக்கு. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நிச்சயமாக 100 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான். ஸோ இதுக்கு காரணம் என்ன, யார் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.